எப்போவுமே கச்சேரி அப்படின்னா திருப்புகழ் பாடுவது என்பது ஒரு மரபு. அப்படித்தான் காஞ்சி மாமுனிவர் ஸ்ரீ பரமாச்சாரியால் முன்னிலையிலே அப்பா ஒரு திருப்புகழ் பாடினார்கள். அந்த திருப்புகழ் உங்களுக்கு அருணகிரிநாதர் பாடிய திருப்புகழ் எல்லாருக்கும் பிரபலம், எல்லாருக்கும் தெரியும். ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அப்போ ஒரு சிந்தனை, நான் சொன்னேன் இல்லைங்களா, சுயமான சிந்தனை அது ரொம்ப தேவை. மனிதனுக்கு, கவிஞனுக்கு, கலைஞனுக்கு அது ரொம்ப தேவை. அப்பா என்ன சொல்லியிருக்காங்க, பெரியவாளுக்கு ஒரு திருப்புகழ் எழுதி கொண்டு வந்திருக்கேன், அதை பெரியவா முன்னாடி சமர்ப்பிக்கிறேன். அவ்வளோதான். ஆசீர்வாதம் பண்ணிட்டா உலகமே நம்ம கையில் கிடைச்சா மாதிரி. உடனே அப்பா பாடுறாங்க. என்னென்னா, சுவாமிநாதன் பெரியவாளுக்கு பூர்வாசிரம பேர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிறுவயது பெயர். சுவாமிநாதன் என்பது அந்த சுவாமிநாதனே ஒரு ஆறுமுகம் என்று மகாபிரியவாளை, அந்த தெய்வத்தை தன்னுடைய தமிழ் கற்பனையால், சொந்தமான சிந்தனையால் திருப்புகழ் பாடி வணங்குகிறேன் என்று என் தந்தையார் சுப்பு ஆறுமுகம் பாடிய பாடலை தலைமுறையாக நானும் பாடி, என் மகன் கலைமகனும் பாடி, அடே அப்பா, அதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். பெரியவாளை பார்த்தா, பார்க்குற விதத்தில் பக்தியோடு பார்த்தா 6 முகம் தெரியறது. எப்படி தெரியுங்களா? அம்மையிடம் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று. அதாவது நமக்கு குழந்தை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு தம்பதிகள் போகிறாங்கன்னா அவளை பார்த்தா குழந்தை மாதிரி இருக்கும். அம்மையிடம் வரம் கேட்கும் குழந்தை முகம் ஒன்று, அன்பருக்கு அருள் கூட்டும் குருவின் முகம் ஒன்று. பக்குவத்தை தேடுகின்றான், ஞானியாகணும் நினைக்கிறான், ஞானியின் வாக்கு பெற வேண்டும் என்று நினைக்கிறான், வழிகாட்டும் ஆள் இல்லை என்று நினைக்கிறான். உற்று பாருங்கள், பரமாச்சாரியாலை குருவாக தெரிவார். அன்பருக்கு அருள் கூட்டும் குருவின் முகம் ஒன்று. அடுத்தது, செம்மையுரு ஹிந்து மத தலைவர் முகம் ஒன்று. ஹிந்து மதத்துக்கு தலைவர் முகம் ஒன்று. சித்தாந்த ஒளி நல்கும் ஞான முகம் ஒன்று. தெய்வத்தின் குரலை படித்து பாருங்கள், ஞானக்கடலை கொட்டி இருப்பார். அடுத்தது 5வது முகம், தம்மையே தாம் இழந்த. ரிஷிகளுக்கு எது இலக்கணம்? தம்மையே தாம் இழக்கணும், எந்த சுகமும் தெரியக்கூடாது, எந்த பற்றும் இருக்கக்கூடாது. தம்மையே தாம் இழந்த தியாக முகம் ஒன்று. அடுத்தது ரொம்ப முக்கியம். உலகத்தில் நிழல் என்பது எத்தனை இடங்கள் போனாலும் ஒரு சதவீதத்தோடு கிடைக்கும். ஆனால் சத்தியமாக எங்கே கிடைக்கும் தெரியுமா? தாயின் மடிதான், தாயின் அன்பு கரங்கள் தான். அதை அப்பா எழுதியிருக்காங்க பாருங்கள். தம்மையே தாம் இழந்த தியாக முகம் ஒன்று. அம்மா இல்லையா? பரமாச்சாரியால போய் பாரு. தாய் போல கருணை தரும் அன்னை முகம் ஒன்று. ஆஹா. நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை இன்று. நம்மிடையில் காட்சி தரும் ஆறுமுகம் என்று நமஸ்காரம் புரிகின்றோம் பெரியவரை இன்று. ஆறுமுகம் என்று திருப்புகழில் நின்று. பெரியவா இந்த பாடலை கேட்டு அப்படியே ஆசீர்வதித்த காட்சி இன்றைக்கும் இளவயது நினைவாக மட்டுமல்ல, இன்றைக்குள்ள நினைவாக என் மனசில் வந்துட்டுருக்கு. ஏன்னா பெரியவா முன்னாடி நானும் பாடினேன் அந்த பாட்டை, என் மகனும் பாடினார். ஆக தலைமுறையாக பாடக்கூடிய பாடலுக்கு பெரியவா மறுநாள் கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அப்பாவோட அவ்வளோ அழகாக பேசுவார். மறுநாள் நாங்கள் எப்போவுமே நிகழ்ச்சியெல்லாம் முடிச்சுட்டு கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு பெரியவாளை பார்த்துட்டு, அல்லது பெரியவாளை பார்த்துட்டு கோயில் போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்படி தான் வருவோம். எப்போவுமே காஞ்சிபுரத்தில் இருப்போம், எப்போ தான் வீட்டுக்கு வருவோன்ற நிலைமையில் வில்லுப்பாட்டு காஞ்சிபுரத்தில் அப்படி நடக்கும். அப்போ பெரியவா கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? நீயே ஆறுமுகமோனோ திருப்புகழ் எழுதிட்ட அப்படின்னு சொன்னார் பாருங்க. அவனே ஆறுமுகமோனோ திருப்புகழ் பாடிட்டான் அப்படின்னு சொன்ன வார்த்தை உலக விருதுகளுக்கு சமானம் என்று என் தந்தையார் பல மேடைகளில், எல்லா மேடைகளையும் எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? இங்கே மகாபெரியவாளும் இங்கே காமாட்சி தாயும் உட்கார்ந்திருப்பதாக நினைத்து கொண்டுதான் வெள்ளிசை
முழங்குகின்றேன், ஆரம்பிக்கின்றேன்னு அப்பா அன்னைக்கு சொன்னாங்க. இன்றைக்கி நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, இங்கே மகாபிரிவாளும் இங்கே அப்பாவும் காமாட்சியும் இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னு தான் இன்றைக்கு நாங்கள் எங்கள் வில்லிசை மேடைகளை அந்த மலரும் நினைவுகளோடு ஆரம்பிக்கின்றோம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர.